நேயர்கள் அனைவருக்கும் எங்கள் உளம் கனிந்த வணக்கங்கள். பூசா வேளாண் செய்திகள். இன்றைய தொகுப்பில் இடம்பெறும் செய்திகள்: வாழையில் ட்ரோன்கள் மூலம் இலைப்புள்ளி நோய் மேலாண்மை, தென்னகத்தில் கோதுமை, புதுதில்லியில் நடைபெறும் டியூலிப் மலர் கண்காட்சி பற்றிய செய்தி துளி மற்றும் கம்பின் பயன்கள். தமிழகத்தில் நெல்லை மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் அமைந்துள்ளது களக்காடு எனும் பகுதி. இங்கு வாழை முக்கிய பயிராகும். ஆண்டுதோறும் இங்கு ஆயிரக்கணக்கான ஏக்கர் பரப்பளவில் வாழை மற்றும் நெற்பயிர்கள் பயிர் செய்யப்பட்டு வருகின்றது. இந்த ஆண்டும் வழக்கம் போல் விவசாயிகள் வாழை பயிர் செய்வதை மேற்கொண்டுள்ளனர். இந்த பகுதியில் சுமார் 2400 ஹெக்டேர் பரப்பளவில் உள்ள வாழையில் இலைப்புள்ளி நோயின் தாக்கம் அதிகமாக தென்பட்டுள்ளது. எனவே இதனைத் தொடர்ந்து நோய் மேலாண்மைக்காக ட்ரோன்கள் மூலம் எவ்வாறு பூச்சிக்கொல்லிகள் மற்றும் பூஞ்சான கொல்லிகள் தெளிப்பது என்பது பற்றி விவரிக்க வருகிறார் எங்கள் இந்திய வாழை ஆராய்ச்சி மையத்தின் இயக்குனர் முனைவர் செல்வராஜன் அவர்கள். திருநெல்வேலி மாவட்டம் களக்காடு வட்டத்துல வாழை சாகுபடி கடந்த 50-60 ஆண்டுகளா செஞ்சுட்டு இருக்காங்க. அங்க வாழையில இலைப்புள்ளி நோய் ஒரு பெரிய அளவுல வந்திருக்கு அப்படின்னு தோட்டக்கலைத்துறையிலிருந்து எங்களுக்கு தகவல் வந்தது. எங்க விஞ்ஞானிகள் ஒரு குழுவை அங்கே அனுப்பிச்சு அங்க பாக்குறப்போ நேந்திரனுங்கிற ரகத்துல இலைப்புள்ளி மிகவும் அதிகமாக பாதிக்கப்பட்டது தெரிய வந்தது. அதாவது ஒரு 2400 ஹெக்டேர்ல நேந்திரன் ரகம் அங்கே பயிரிடப்படுகிறது. இந்த இலைப்புள்ளினால நாங்க கள ஆய்வு மேற்கொண்டோம். அந்த கள ஆய்விலிருந்து வந்த ரிப்போர்ட் படி பாக்குறப்போ ஒவ்வொரு வாழையிலும் ஒரு 2 கிலோ மகசூல் கம்மியாயிருக்கு. இந்த இலைப்புள்ளியினால மகசூல் மட்டும் குறையறது இல்ல, அதுல பிஞ்சிலேயே பழுத்து போயிடும். அதாவது வாழையில தார் வெட்டுறதுக்கு முன்னாடியே தார் பழுத்து போயிடும். அதனால ஒரு சேதங்கள் அதிகமாகும். ஒரு 5 கோடி ரூபாய் மதிப்பிலான ஒரு சேதம் இந்த இலைப்புள்ளியினால களக்காடு பகுதியில ஏற்பட்டிருக்கு. இந்த களக்காடு பகுதியில் இந்த இலைப்புள்ளியினுடைய விழிப்புணர்வு வாழை விவசாயிகளுக்கு தெரிவிப்பதற்காக எங்கள் விஞ்ஞான குழு சென்று அங்கே செயல் விளக்கம் செய்து காட்டினோம். அதுல என்னன்னா, ட்ரோன் மூலமாக பூஞ்சால கொல்லியை தெளிப்பது எப்படி அப்படின்றத ஒரு 25 ஏக்கருக்கு ட்ரோன் மூலமாக பூஞ்சால கொல்லியை தெளித்து செயல் விளக்கத்தை அங்கிருந்த எல்லா வாழை விவசாயிகளுக்கு செய்து காட்டினோம். ட்ரோன் மூலமாக பூஞ்சால கொல்லியை தெளித்தல் உங்களுக்கு ஒரு 15 - 20 லட்சம் 2000 ஹெக்டேர் நிலப்பரப்பை கவர் செய்யணும்னா அவ்வளவுதான் ஆகும். இப்படி செஞ்சோம்னா நம்ம 5 கோடி ரூபாய்க்கான நஷ்டத்தை இந்த இலைப்புள்ளியினால வர நஷ்டத்தை நாம தவிர்க்கலாம். இந்த ட்ரோன் தொழில்நுட்பமானது நோய் மேலாண்மையிலையும் உதவிகரமாக உள்ள இனிவரும் காலகட்டங்களில் இந்த தொழில்நுட்பம் ஒரு முக்கிய தொழில்நுட்பமாக விவசாயத்தில் இடம்பெறும் என்பது எந்த ஐயமும் இல்லை என்பதை தெரிவித்துக் கொண்டு இதற்கு உதவி புரிந்த அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். உலகிலேயே கிளைசிமிக் இண்டெக்ஸ் மிகவும் குறைவாக கொண்ட தானியம் கோதுமை. இப்படிப்பட்ட உடல் ஆரோக்கியத்திற்கு உகந்த கோதுமையில் தென்னகத்திற்கு ஏற்ற ரகங்கள் மற்றும் உரிய மாவட்டங்கள் பற்றி விரிவாக விளக்க வருகிறார் எங்களது இந்திய வேளாண் ஆராய்ச்சி நிலையத்தின் பிராந்திய நிலையமான வெல்லிங்டனில் உள்ள கோதுமை ஆராய்ச்சி நிலையத்தின் முதன்மை விஞ்ஞானி முனைவர் சிவசாமி அவர்கள். வணக்கம். தென்னகத்துக்கு தேவையான ஏற்ற ஒரு குட்டை ரகம், அதுவும் நோய் எதிர்ப்பு சக்தி உள்ள கோதுமை ரகம் சம்பா கோதுமையானது HW1098 என்ற பெயரிலே இந்திய வேளாண் ஆராய்ச்சி நிலையமானது 10 ஆண்டுகள் ஆராய்ச்சிக்கு பிறகு வெளியிட்டுள்ளது. இது NP200 என்று சொல்லக்கூடிய நயா பூசா 200 என்ற உயரமாக வளரக்கூடிய ரகத்தின் குட்டை ரகமாகும். இங்கே நீங்கள் பார்க்கும் இந்த குட்டை ரகமானது வரிக்கு வரி இடைவெளி 20 சென்டிமீட்டர் கொடுக்கப்பட்டு சரியான நேரத்தில், அதாவது நவம்பர் 20ஆம் தேதி இது பயிரிடப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை 14 மாவட்டங்கள், மலையும் மலை சார்ந்த பகுதிகள், அந்த மலைப்பகுதிகள் என்று எடுத்துக்கொண்டால் நீலகிரி, கொடைக்கானல், ஏற்காடு, ஜபாது ஹில்ஸ், கொல்லி ஹில்ஸ் மற்றும் சேர்வாயன் ஹில்ஸ், தாளவாடி ஹில்ஸ்
போன்ற இந்த மலைப்பகுதிகளிலும் மலை சார்ந்த பகுதிகள் என்று எடுத்துக்கொண்டால் இங்கே திருவண்ணாமலை, வெள்ளூர் மற்றும் தருமபுரி, கிருஷ்ணகிரி, நாமக்கல், ஈரோடு, கோவை, திருப்பூர், திண்டுக்கல் மற்றும் தேனி இந்த போன்ற பகுதியில் உள்ள மலை சார்ந்த பகுதிகளில் எங்கெங்கெல்லாம் குளிர் நிலவுகிறதோ அதை பயன்படுத்தி கொண்டு வளரக்கூடிய ஒரு சிறப்பான இந்த சம்பா ரகமாகும். கோவை மாவட்டத்தில் உள்ள பொள்ளாச்சி பகுதிகளில் குறிப்பாக குடிமங்கலம் மற்றும் குளநாயக்கம்பாளையம், நெகமம் போன்ற பகுதிகளிலும், திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள உடுமலைப்பேட்டு சுற்று வட்டார பகுதிகளிலும் தொடர்ந்து பயிரிடப்பட்டு வருகிறது. அதுவும் குறிப்பாக மானாவாரியாக இந்த ரகமானது பயிரிடப்படுகிறது. அதுவும் அங்கே போடக்கூடிய ரகமானது NP 200 NP 200 வகையை சார்ந்தது. ஏறக்குறைய 120 நாட்கள் அந்த பயிர் அந்த குளிர்காலத்திலே விளைந்து ஏறக்குறைய 5 முக்கியமான தண்ணீர் வழங்கினால் அதுக்குரிய எல்லா கல்ச்சர் ப்ராக்டிஸும் ஃபாலோ பண்ணிங்கன்னா 5லிருந்து 5.5 டன் ஒரு ஹெக்டார் என்ற அளவுக்கு எடுக்க முடியும். அந்த சம்பா ரகத்துக்கு உலகத்தில் உள்ள தானியத்திலேயே இதுதான் மிகவும் குறைவான கிளைசமிக் இண்டெக்ஸ் கொண்ட ஒரு தானியம். அதனால் இதனுடைய தேவை அதிகரித்திருக்கிறது. ஏனென்றால் இதை சந்தைப்படுத்துதல் என்று எடுத்துக்கொண்டால் பெரும்பாலான அரவை மில்கள் இதை ரவை செய்வதாகவோ அல்லது மற்ற ப்ராடக்ட் செய்தென்றால் கோவை சுற்றி உள்ள பகுதிகளில் அதிகமாக இருப்பதால் இந்த பகுதியிலே விளைவித்து இந்த தமிழ்நாட்டில் உள்ள 14 மாவட்டங்களில் உள்ளவர்களும் தென் கர்நாடக பகுதியில் உள்ள குண்டல்பேட் மற்றும் கொல்லேகால், சாமராஜநகர், கோலார் போன்ற பகுதியில் உள்ள விவசாயிகளும் நல்ல பயனை பெற வேண்டும். நன்றி, வணக்கம். புதுதில்லியில் நடைபெற்று கொண்டிருக்கும் டியூலிப் மலர் கண்காட்சி பற்றிய ஒரு சிறு செய்தி துளி. சுட்டரிக்கும் கோடை காலத்தை நியூ டெல்லி முனிசிபல் கார்ப்பரேஷன் வண்ண வண்ண டியூலிப் மலர் கண்காட்சியின் மூலம் வரவேற்று வருகிறது. டியூலிப் என்றாலே நமது நினைவுக்கு வருவது நெதர்லாந்து தானே. இது நமது தலைநகரில் சாத்தியமானது எப்படி? இந்த பாராட்டுக்கும் பெருமைக்கும் உரியவர் நியூ தில்லி முனிசிபல் கார்ப்பரேஷன் இயக்குனர் நமது திரு செல்லையா செல்லமுத்து அவர்களே. நெதர்லாந்தில் இருந்து 1.24 லட்சம் டியூலிப் மலர் குமிழ்கள் இறக்குமதி செய்யப்பட்டு தலைநகரின் சாந்திபத் போன்ற பல முக்கியமான இடங்களில் பராமரிக்கப்பட்டு வந்தது. இன்று இந்த டியூலிப் செடிகள் வண்ண வண்ண மலர்களாக பூத்து குலுங்கி காண்பவர்களை மெய்மறக்க செய்து வருகிறது. G20 மாநாடு நடக்க உள்ள நிலையில் மாசு நிறைந்த தலைநகரை காண்பவர்களின் கண்ணை கவரும் கவர்ச்சிகரமான தலைநகராக மாற்றுவதில் முழு முயற்சியுடன் இறங்கியுள்ள NDMC இயக்குனர் எங்களது திரு செல்லையா செல்லமுத்து அவர்களுக்கு இந்திய வேளாண் ஆராய்ச்சி நிலையத்தின் பூசா வேளாண் செய்திகள் சார்பாக இதயம் கனிந்த நன்றிகளும் பாராட்டுகளும். சர்வதேச சிறுதானிய ஆண்டை ஒற்றி சென்ற தொகுதியின் தொடர்ச்சியாக கம்பின் பயன்களை பற்றி நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வருகிறார் எங்களது இந்திய வேளாண் ஆராய்ச்சி நிலையத்தின் தோட்டக்கலை துறையைச் சேர்ந்த விஞ்ஞானி முனைவர் செல்வகுமார் அவர்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சிறுதானியங்களின் இளவரசியான முத்துச்சோளம் என்று சொல்லக்கூடிய கம்பு. மற்ற தானியங்களோட கம்பை ஒப்பீடு செய்யும் பொழுது கம்புக்குன்னு சில சிறப்பியல்பு இருக்கு. என்ன அப்படின்னா, குறைவான ஈரப்பதம் உள்ள இடங்கள்லையும் குறைவான மண் வளங்கள் உள்ள இடங்கள்லையும் மிகுந்த அமிலத்தன்மை உள்ள மணற்பாங்கான இடங்கள்லையும் சத்துக்கள் குறைவான இடங்கள்லையும் நன்கு வளரக்கூடியது. இதுக்கு உரங்கள் தேவைப்படாது. ஏன் அப்படின்னா, இதோடைய வேர்பகுதி மண்ணோட அடிப்பகுதி வரைக்கும் சென்று நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாஷ் ஆகிய கனிம சத்துக்களை உறிஞ்சி எடுக்கக்கூடிய வல்லமை கொண்டது. இந்த தன்மையினாலேயே விவசாயிகள் மத்தியில் கம்பு ஒரு பரவலாக பயிர் செய்யப்பட்டு வருது. மேலும் இது உயர் உப்புத்தன்மையையும் குறைவான pH உள்ள இடங்கள்லையும் மற்ற தானியங்கள் வளராத இடங்கள்ல கூட இந்த கம்பை நல்லாவே செழிச்சு வளரக்கூடிய கம்பு தானியத்தை கோடை காலங்களில் பயிர் சுழற்சி முறையில் வெற்றிகரமாகவே நம்ம சாகுபடி செய்யலாம். ஏன்னா இதனுடைய வேர் அமைப்புகள் நல்ல ஆழமாகவும் 4 பக்கமும் பறஞ்சு விரிஞ்சு நீரையும் தாவரத்துக்கு தேவையான எல்லா விதமான தனிமங்களையும் கனிம உப்புக்களையும் உறிஞ்சி எடுத்து எல்லா விதமான சூழலையும் வளரக்கூடிய ஒரு ஆற்றல் கம்பு தாவரத்துக்கு கிடைக்குது. கம்பு 4 மீட்டர் வரைக்கும் வளரக்கூடியது. மேலும் இந்த கம்பு கதிர்கள் மேலிருந்து கீழாகவும் பூக்கும். அதே மாதிரி தான் மேலிருந்து கீழாக தான் மிதிர்ச்சியும் அடையும். இதோடைய விதைகள் பார்த்தோம்னா மஞ்சள் நிறங்கள்லையும் வெள்ளை நிறங்கள்லையும் மங்கலான மஞ்சள் நிறமாகவும் சாம்பல் நிறமாகவும் கருநீல நிறமாகவும்
நாவல் நிறமாகவும் இருக்கும். பூத்த 40 நாளில் அறுவடை பண்ணிடலாம். அறுவடை செஞ்ச கம்பை வந்து நல்லா காய வச்சு உலர்த்தி 3 to 6 மாதம் வந்து நல்லாவே சேமித்து வைக்கலாம். பூச்சிகள்லாம் வராமல் இருக்கிறதுக்காக கம்போடு சேர்த்து நொச்சி இலை சேர்த்து வச்சோம்னா பூச்சிகள்லாம் அண்டாமல் இருக்கும். முக்கிய ரகங்கள்னு பார்த்தோம்னா கோ 7, கோ 10, பூசா காம்போசிட் 612, ஐசிஎம்வி 155, ஐசிஎம்வி 221, ராஜ் 171 மற்றும் ராஜ் பாஜ்ராச்சாரி 2. கம்புல முக்கியமான கலப்பின ரகங்கள்னு பார்த்தோம்னா நந்தி 30, நந்தி 32, நந்தி 70, நந்தி 72, நந்தி 75, காவேரி சூப்பர் பாஸ், பூசா 322, பூசா 23. இந்த ரகங்களையும் கலப்பின ரகங்களையும் பயிரிடுவதன் மூலமாக விவசாயிகள் அதிகமான மகசூலையும் அதிகமான நன்மையையும் பெறலாம். நன்றி, வணக்கம். ஒவ்வொரு மாதமும் ஒன்று விட்ட புதன்கிழமைகளில் யூடியூப் சேனலில் ஒளிபரப்பாகும் பூசா வேளாண் செய்திகளை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் எங்கள் முகநூல் மற்றும் ட்விட்டர் பக்கங்களிலும் எங்களை பின்தொடருங்கள். இந்நிகழ்ச்சி குறித்த தங்களது சந்தேகங்கள் மற்றும் மேலும் விவரங்கள் பெற எங்களது வாட்ஸ்அப் எண் 9560297502 என்ற எண்ணில் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். மேலும் பல புதிய தொழில்நுட்பங்கள் குறித்த சுவாரஸ்யமான தகவல்களுடன் மார்ச் 8 உலக மகளிர் தினத்தன்று மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.